ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இந்த வீடியோ ஒரு ஃபாரினில் ஒரு லேடி தன்னோட குழந்தைய தூக்கி தண்ணியில் நீச்சலுக்காக கற்றுக்கணுங்கிறதுக்கு போடுறாங்க. அந்த குழந்தைக்கு மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் அப்படி தான் இருக்கும். அதாவது சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லேர்னிங் பிக்கப் நல்லாயிருக்கும். அதான் சொல்லுவாங்கள்ல பழமொழி, 5இல் வளையாதது 50இல் வளையுமான்னு. அதனால தான் அவங்க சின்ன வயசில் எல்லா டேலண்ட்டும் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்விம்மிங், கராத்தே, டான்ஸிங், மியூசிக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு இருக்கோ எல்லா டேலண்ட்டும் கற்றுக் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நம்மலாம் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்ப்போம். என்னையே எடுத்துக்கோங்களேன். என்னோடய பெரிய சன்னுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தேன் ஒரு 5 இயர்ஸில். அந்த சைக்கிளை ஓட்ட விடாமையே அப்படியே வச்சிருந்து பழசாகி அதுக்கப்புறம் எடுத்து சொந்தக்காரங்கள்ட்ட கொடுத்தேன். அந்த சைக்கிளை ஒரு நாளும் என்னோடய சன்னை நான் ஓட்ட விடவே இல்லை. கீழே விழுந்து அடிபட்டுருவா, அதாயிடும் இதாயிடுன்னு சொல்லிட்டு அப்படி பொத்தி பொத்தி வச்சுருந்தேன். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அவங்க கற்றுக்கிறப்ப அடிபடுவாங்க தான், அழுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஏற்படும், காயங்கள் ஏற்படும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு மனசு தைரியமாக குழந்தைங்களை அவங்க வாழ்க்கைக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். எல்லாம் அவங்களுக்கு ஆற்றலாக இருந்தாலும் சரி, வீரமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே மோட்டிவேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பை நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. கண்டிப்பாக பாருங்கள். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நாம் தான் அவங்களுக்கு முதல் ஆசிரியர். அதனால் நம்ம அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அதை சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சின்ன வயசில் பசுமரத்தாணி மாதிரி எல்லா விஷயங்களும் மனசில் பதியும். ஓகே, இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ண